அன்பிற்கினியவர்களே, பணிவு வணக்கம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து கம்பன் கழக செயலன் முனைவர் இரா மாது பேசுகிறேன். காரைக்குடி கம்பன் கழகம் கம்பராமாயணம் முழுமையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் காணொளியாக வழங்கி நம்மை எல்லாம் மகிழ்வித்தது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது கம்பன் அடிப்பொடி ஐயா ச கணேசன் அவர்கள் அருளிய தமிழ் திருத்தொண்ட தொகை என்னும் நூலிலிருந்து தமிழுக்கு தொண்டு செய்த அறிஞர் பெருமக்கள் பலருக்கும் நான் அடியேன் 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 என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை போல அருளியிருக்கிறார்கள். அதிலே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை எல்லாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் தொண்டர்கள் பலர் சிந்திக்க இருக்கிறார்கள். அது காணொலியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களை எல்லாம் மீண்டும் நாம் நினைத்து பார்க்க வழி ஏற்படுத்தி தந்த கம்பன் அடிசூடி ஐயா திரு பழனியப்பன் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி முனைவர் மு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தமிழ் தொண்டர் வரிசையிலே நக்கண்ணையார் என்ற பெண்பாற் புலவரை பற்றி முன்பு நாம் பார்த்தோம். இப்பொழுது நரிவெறுத்தலையன் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க புலவனை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த பேரே நமக்கு கேட்பதற்கு வினோதமாக இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் மலைநாட்டைச் சேர்ந்திருக்கிற சேர மன்னர்கள், அவர்களிலே குறிப்பாக ஒரு சேர மன்னன் கொங்கு நாடு வரை வந்து தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினான். அவன் பெயர் என்ன என்று கேட்டால் ஒள்வாள் கோப்பெருஞ் சேரல் இரும்பொறை என்பது அவனுடைய பெயர். சேர நாட்டிலிருந்து தன்னுடைய எல்லையை கரூர் வரை பரப்பிய காரணத்தினாலே அவனுக்கு அந்த பெயர் சேர்ந்தது அவனோடு. எப்படி சேர்ந்தது? கருவூர் ஏரிய ஒள்வாள் கோப்பெரும் சேரல் இரும்பொறை என்று வழங்கப்பட்டது. அங்கேயே அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தான். மிகச்சிறந்த வனப்பு மிக்கவன் அவன். அவனுடைய உடம்பு எப்படியோ அதுபோல அவனுடைய உள்ளமும் அழகு. அதாவது அகமும் புறமும் அழகோடு இருந்தவன் அவன். அது மட்டுமல்ல, அவனை வந்து யார் சந்தித்தாலும் அந்த வனப்பை பார்த்தாலும் அவர்கள் மனத்திலே ஒரு விதமான அமைதி ஏற்பட்டு அவர்களும் அதே போல ஒரு பொலிவை பெறுவார்கள். நரிவெறுத்தலையன் என்ற அந்த பெயர் இருக்கிறதே, அது என்ன என்று கேட்டால் காட்டில் வாழ்கிற நரி கூட அஞ்சி ஓடுகின்ற தன்மை உடைய உடம்பை அவர் பெற்றிருந்தாராம். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் கருவூர் ஏரிய ஒள்வாள் கோப்பெருஞ்சோழன் இரும்பொறையை வந்து பார்க்கிறார். பார்த்தவுடனே அவருடைய அந்த நரி கூட வெறுவி ஓடுகின்ற அந்த உடல் நீங்கி நல்ல உடலை பெற்றார், வனப்பினை பெற்றார் என்று நாம் அறிகிறோம். ஆகையினாலே அவர் என்ன செய்தார்? அந்த சேர மன்னனை புறநானூற்றிலே 2 பாடல்களிலே பாடியிருக்கிறார். அதனை தவிர குறுந்தொகையிலே 2 பாடல்களை பாடியிருக்கிறார். அதோடு திருவள்ளுவ மாலையிலே அவர் இயற்றியதாக ஒரு பாடல் இருக்கிறது. எனவே நறுவெறுத்தலையர் நமக்கு அருளிய பாடல்கள் மொத்தம் 5 பாடல்கள். அவற்றை பற்றித்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். நரிவெறுத்தலையர் இயற்றிய குறுந்தொகை பாடல்கள் 2 என்று சொன்னோம். அதிலே ஒரு பாடலை இப்பொழுது காண்போம். கரையை வந்து அலை சேருகிறது. அப்படி கரையை சார சார அந்த அலை உடைகிறது. அந்த அலைகள் உடைகின்றன. அப்படி உடையும் போது வீசப்படும் அந்த நீர் துளி இருக்கிறதே, அந்த நீர் துளி, அந்த அரும்பு, நீர் அரும்பு கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது. அந்த நீர் பரப்போ பார்ப்பதற்கும் இனிமையாக இருக்கிறது. அப்படி அலையானது கரையை சார சார தெளிக்கின்ற அந்த இனிமையான நீர் பரப்பை உடையவன் அந்த தலைவன்.
அவனை பற்றி தலைவி தோழியினிடத்திலே சொல்கிறாள். எப்படி சொல்கிறாள்? அந்த அப்பேற்பட்ட தலைவன் இருக்கிற அந்த நீர் இருக்கிறது, அந்த நீர் நிலைகள் இருக்கின்றனவே, அங்கே புன்னை மரம் எப்படி இருக்கிறது? வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ந்திருக்கிற புன்னை மரம் நிழல் தருகிறது. அந்த நிழல் தருகிற புன்னை மரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது அந்த நீரோட அந்த ஆத்தோட வந்து அப்படி தாழ்ந்து இருக்கு. அது எப்படி? நல்ல நிழல் புன்னை, நல்ல நிழலை தருது. பகலா இருந்தாலும் நிழல் இருக்கும், இரவா இருந்தாலும் கேட்கவே வேண்டாம், சூரிய வெளிச்சம் இல்லாதனா நிழல் இருக்கும், எப்போதும் நிழல் இருக்கும். இந்த பகல் நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அங்கு வந்து ஒரு குருகு பறவை வந்து அது மேல இருக்கு. அந்த நிழல்ல அந்த குருகு உறங்குகிறது. அந்த நிழல்ல அந்த குருகு உறங்குது. ஏன்னு கேட்டா, ஏசி இல்லை, குளிர் நிறைந்த பகுதியில் நீர் ஓடுகிறது, நிழல் தருகிற புன்னை மரம் இருக்கிறது, காற்று மெதுவாக வீசுகிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால என்னாச்சுன்னு கேட்டால், பகல் நேரத்தில் தூங்க முடியாத நேரத்தில் கூட அதுக்கு தூக்கம் வருது, தூங்குது. இதை சொல்லிட்டு தலைவி சொல்றா, தோழி, இந்த காம நோய் இருக்கு பாரு, என் தலைவன் என்னை விட்டு பிரிந்திருக்கிறானே, அதனால ஏற்பட்ட காம நோய் இருக்கு பத்தியா, அதனால நான் உறக்கம் இல்லாமல் தவிக்கிறேன். இதுல என்ன ஒரு செய்தின்னு கேட்டா, நான் உறக்கம் இல்லாமல் தவிப்பதை என் கண்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் கேட்டா, என் தலைவன் என்னுள்ளே இருக்கிறான். என் தலைவன் என்னுள்ளே இருக்கிறான் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் என்னுடைய கண்கள் என்ன செய்தது? அவன் என்னை விட்டு பிரிந்ததை பார்த்தது இல்லையா? அதனால கண்கள் என் மனதிற்கு சொல்கிறது, உன் தலைவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டான் என்று சொல்வது போல இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு என் தலைவன் என்னை விட்டு பிரியவில்லை என்று தெரிகிறது. ஆனால் இந்த காம நோயினால் என் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? என் தலைவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்று நினைத்து என்னுடைய கண்கள் தூக்கத்தை மறந்து விட்டன. அவை எப்போதும் விழித்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்கிறாள் தோழி. இதுல என்ன ரொம்ப அழகுன்னு கேட்டா, என்னுடைய தலைவன் இருக்கிற நாட்டில் இன்னிழல் புன்னையிலே படுத்து ஒரு குருகு உறங்குகிறது. ஆனால் என்னை அந்த தலைவன் இருக்கிறானே, வாட்டுகின்றானே இப்படி என்று அந்த தலைவி சொல்வதாக அமைந்திருக்கிற ஒரு அழகான பாடல் இந்த பாடல். அதுகொள் தோழி காம நோயே, வதி குருகு உறங்கும் இந்நிழல் புன்னை, உடைத்திரை திவளை அரும்பு தீநீர் மெல்லம் புலம்பன் பிரிந்தன பள்ளிதழ் உண்கண் பாடு ஒல்லாவே. என்னுடைய கண்கள் தூக்கத்தை மறந்து தவிக்கின்றனவே, இது சரியா? அதுல மெல்லம் புலம்பன் என்று சொல்கிறார். அதாவது மென்புலம். அந்த மென்புலம் அப்படின்னா மறுதலும் நெய்தலும் தான் மென்புலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த மென் நிலமாக இருக்கக்கூடிய அந்த மென்புலத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் மெல்லம் புலம்பன் என்று அவனை குறிப்பிடுகிறார். அப்படி அந்த மெல்லம் புலம்பன் மெல்லிய நிலத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அவன் என்ன செய்கிறான்? காம நோயினாலே என்னை வாட்டுகிறான். அவன் இருக்கிற அந்த ஊரிலே குருகுகள் கூட உறங்குகின்றன. ஆனால் அவனையே நினைத்து காம நோய் என்னை உறக்கம் கொள்ளாமல் செய்கிறது என்று தலைவனை பிரிந்திருக்கிற தன்னுடைய தன்மையை பற்றி தோழிக்கு உரைக்கிறாள் தலைவி. ஒரு அழகான குறுந்தொகை பாடல் நரிவிருத்தலையார் நமக்காக தந்தது. மற்றொரு பாடலை இப்பொழுது சிந்திப்போம். குறுந்தொகையிலே மற்றொன்றை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். வரைவிடை வைத்து தலைவன் பிரிகிறான். அப்படி பிரிகிற தலைவன் சொல்கிறான், தோழி இவளை ஆற்றுவி. அப்படி சொன்ன போது அந்த தோழி நகையாடும் விதமாக அவனிடத்திலே கேலி பேசுகிறாள். அப்படி அமைந்த துறைதான் இப்பொழுது நாம் பார்க்கிற பாடல். நரிவருத்தலையார் சொல்கிறார், சென்ற பாட்டிலே புன்னையை பார்த்தோம், குருகு பார்த்தோம், இந்த பாட்டிலும் பார்க்க இருக்கிறோம்.
மணல் குவிந்திருக்கிறது, அது குன்று போல இருக்கிறது. கடல் அலை வருகிறது. போன பாடல்லையாவது அந்த புன்னை இன்னிழல் புன்னை, இப்பொழுது இந்த புன்னை நிலம் தோய் புன்னை. அது அப்படியே தாழ்ந்து இந்த மணல் குமிஞ்சிருக்கிறதுனால நிலத்தை தோய்ந்திருக்கிற புன்னையாகவே இருக்கிறது. நிலம் தோய் புன்னை. அதனுடைய ஒரு கிளையிலே, அந்த நிலத்தை தோய்ந்து இருக்கிற, அந்த பட்டு இருக்கிற, தொட்டு இருக்கிற அந்த கிளையிலே ஒரு நாரை உட்கார்ந்திருக்கிறது. புதிதாக வந்த நாரை உட்கார்ந்திருக்கிறது. வம்ப நாரை என்று சொல்கிறார். புதிதாக ஒரு நாரை வந்து உட்கார்ந்திருக்கு. அந்த இடம் தன் கடல் சேர்ப்ப குளிர்ச்சி பொருந்திய இடமா இருக்கு. அந்த நாரைக்கு அது சுகம் தருகிறது. இப்பேற்பட்ட இடத்துக்கு உரியவன் தலைவன். அந்த தலைவன் சொல்றான், நீ தலைவியை பார்த்துக்கோ அப்படின்னு தோழி கிட்ட சொல்றான். அப்ப தோழி சொல்றா, பார், நீ இவளை பிரிஞ்சு செல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. அப்படி நீ பிரிஞ்சு செல்லணும்னு முடிவு பண்ண நாள் வருதுன்னா வரட்டும். அப்படி அந்த நாள் வருமானால் பிரிந்து செல்வதற்கு நீ உடன்படுவாயே. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்து நீ செல். என்ன? நீ என்றைக்கு பிரிகிறாயோ அந்த நாள் அவள் இறந்து படும் நாள். தலைவி இறந்து படும் நாள் அந்த நாள். அதனை நீ மறந்து விடாதே. அதை தெரிந்து கொண்டு நீ பிரிந்து செல். இது கேட்ட உடனே தலைவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு கேலி பேசுறா அந்த தோழி தலைவனை பார்த்து, நீ தாராளமா போ, எங்களுக்கு அதனாலலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ தாராளமா போ. ஆனா ஒண்ணு, என்ன? என் தலைவனுடைய நலனை நீ கவர்ந்தாய் அல்லவா? ஆம், கவர்ந்தேன். அந்த நலனை திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் போ. இது நடக்குமா? தலைவியின் நலத்தை நீ கவர்ந்தாய் அல்லவா? அந்த நலனை, கவர்ந்த நலனை, நீ உண்ட நலனை தந்துவிட்டு சென்மோ, தந்துவிட்டு நீ போ. இப்போ இதுல தோழி சொல்றது சிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், நகையாடுவது போல இருக்கும். ஆனா இதுல ஒரு உண்மையை சொல்றா தோழி. என்ன தெரியுமா சொல்றா? எப்படி தலைவியின் உண்ட நலனை திருப்பி தர முடியாதோ அது போலத்தான் என்ன, நீ அவளை பிரிந்து செல்லலாம் என்று நினைத்து என்னிடத்திலே நீ ஆற்றுப்படுத்து அவளை என்று சொன்னால் அவளை ஆற்றுப்படுத்துவது என்பது இயலாது. நலனை திருப்பி தர இயலாதது போல உன்னுடைய பிரிவை சொல்லி அவளை ஆற்றுப்படுத்தி சாந்தப்படுத்தி அவளை அமைதிப்படுத்துவது என்பது இயலாது என்பது போல, தலைவியை பிரியக்கூடாது தலைவன், தலைவன் பிரிவியை தலைவியால் தாங்கிக் கொள்ள இயலாது என்று சொல்வது போல அமைந்த ஒரு அழகான பாடல் அது. விட்டன விடுக்கு நாள் வருக ஆவது நீ, நேர்ந்தனை ஆயின் தந்தனை சென்மோ. விட்டுட்டு போறேன்னு சொல்ற நாள் வந்துருச்சு, அதுக்கு நீ உடன்பட்டுட்டா நாங்க கேட்கறத கொடுத்துட்டு போ. தந்தனை சென்மோ. குன்றத்தன்ன குவவு மணல் அடைகரை நின்ற புன்னை நிலந்தோய் படுசினை வம்பனாரை சேர்க்கும் தன் கடல் சேர்ப்ப நீ உண்ட என் நலனே. இதுல பாருங்க, நீ உண்ட என் நலனேன்னு தோழி சொல்றா. தோழியோட நலனை அவன் கவரல, பின்ன யாருடைய நலனை கவர்ந்தான்? தலைவனுடைய நலனைத்தான் கவர்ந்தான். ஆனால் தோழி சொல்கிறார், எனக்கும் அவளுக்கும் என்ன வேறுபாடு? அவள் படுகிற துன்பத்தை கண்டு என்னால் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும்? ஆகையினாலே என் தோழியினிடத்திலே நீ கவர்ந்த நலனை திரும்பி தந்துவிட்டு செல் என்று சொன்னால் எப்படி முடியாதோ அதுபோல உன்னை பிரிந்து என் தலைவியை ஆற்று என்று சொன்னால் என்னை அவளை ஆற்றுப்படுத்த முடியாது. உன்னை பிரிந்த நாளே அவள் இறந்து படுவாள். எனவே அவளை திருமணம் செய்து கொள் என்று தோழி சொல்வதாக அமைந்த ஒரு அழகான பாடல் நரிவெருத்துளையாருடைய குறுந்தொகை பாடல். புறநானூற்றிலே நரிவெருத்தலையார் பாடிய 2 பாடல்களை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். தன்னுடைய உடல் வனப்பினை நல்வனப்பாக பெற்ற பிறகு அதற்கு காரணமாக இருந்த கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெரின் சேரல் இரும்பொறையை நரிவெருத்தலையார் பாராட்டி அவனுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார்.
அப்படி பாடப்பட்ட பாடல்கள் தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடல்கள். முதல் பாடலுடைய திணை பாடான் திணை. பாடான் திணைனா பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுக்கலாறுகளை கூறுவது, அதாவது அவனுடைய கல்வி, வீரம், கொடை முதலிய பலவற்றை சொல்வது பாடான் திணை என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய துறை என்ன அப்படின்னு கேட்டால் செவி அருவுரு என்று ஒரு திணை. இதற்கு இன்னொரு துறையும் இருக்கிறது, பொருண்மொழி காஞ்சி என்றும் எழுதியிருக்கிறார்கள். ரெண்டும் இருக்கிறது. இந்த செவியர் உரு என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் மாச்சரியமே இல்லாமல், கொஞ்சம் கூட மாச்சரியமே இருக்கக்கூடாது, மாச்சரியமே இல்லாமல் கெடுதலும் இல்லாமல் பெரிய எண்ணத்தை அரசனுக்கு சொல்வது. அந்த எண்ணம் ரொம்ப பெரிதான எண்ணம், அதை பற்றி அரசனுக்கு சொல்வது, அதுவும் இந்த பாடலிலே இருக்கிறது. பொருள்மொழி காஞ்சி என்பது நிலையாமையை பற்றி பேசுவது, அதுவும் இந்த பாடலிலே இருக்கிறது. இது இரண்டும் கலந்த பாடல். சேரனை நரிவர்த்தலையார் கூப்பிடுகிறார், அழைக்கிறார். கானக நாடனை என்று சொல்கிறார். கானக நாடனை அப்படின்னா பெரும் செல்வன் அர்த்தம். அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, பெரும் செல்வன், ராஜா இல்லையா? அப்படிப்பட்ட கானக நாடனை நீயோ பெருமை, அது நீதானப்பா. என்ன காரணம்? இதற்கு முன்னால் இருந்த என்னுடைய உடல் நரியும் கண்டு அஞ்சி ஓடுவதாக இருந்தது. இப்பொழுது நல்ல வனப்பினை பெற்றிருக்கிறேன். எல்லோரும் சொன்னார்கள் உன்னை பார்த்தால் அது கிடைக்கும் என்று. என்னுடைய உடல் நல் வனப்பை பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது நீயாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நீயாக இருந்தால் ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அந்த கானக நாடனைன்னு அவனை அழைத்த பிறகு நீயோ பெருமை அப்படின்னு அது நீதானான்னு கேட்ட போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எரும கூட்டம் எல்லாம் மேய்கிறது, அந்த எரும கூட்டம் எல்லாம் மேய்கிறதுக்கு நடுவில் பசு கூட்டங்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி கற்பாறைக்கு நடுவில் யானை கூட்டங்கள் எல்லாம் திரிவது போல இருக்கிறது. அப்பேற்பட்ட வளத்தை உடைய கானக நாடன் நீயோ பெருமை, அது நீதானா? பாட்டு எப்படி போகுது பாருங்க. எருமை அன்ன கருங்கல் இடை தொரு ஆணில் பறக்கும் யானையை முன்பின் கானக நாடனை நீயோ பெருமை, அது நீதானா? அப்படி அது நீதானா இருந்தா உனக்கு ஒன்று நான் சொல்லணும்ப்பா. நீயோ ராகலின் நின் ஒன்று மொழிவல். நான் உனக்கு ஒன்று சொல்லணும். என்ன? அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது. இங்கதான் பொருண்மொழி காஞ்சி வருது. இந்த உலகத்துல நெடுநாள் வாழ போறேன்னு நினைச்சு அருளும் விட்டுட்டு அன்பையும் விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான் பாரு, அவனோட நீ சேராத, அவனோட நீ சேராத. இதுதான் பொருண்மொழி காஞ்சி. இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. இதுல நீ எப்படி வாழ போறேன்னு அல்ல. அப்ப நீ எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழணும்? காவல் குழவி கொள்பவரின் ஓம்புமதி. ஒரு குழந்தைய காவல் காக்கணும். எப்படி காக்கணும்னா தன் உயிரை கொடுத்தாவது காப்பாள் இல்லையா தாய். அந்த குழவிக்கு எது எதெல்லாம் நலன் தருமோ அதையெல்லாம் செய்வா இல்லையா? அப்படி அந்த குழந்தையை காப்பது போல எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இரு. அருளும் அன்பும் நீங்கி நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்களே அவர்கள் மாதிரி இருக்காத. அப்ப அருள்னா என்ன, அன்புனா என்ன? ஒண்ணுமில்லை. தொடர்புடையார் மாட்டு செலுத்துவது அன்பு. அது விரிந்து தொடர்பு இல்லாத உலகத்து உயிர்கள் மீது எல்லாம் செலுத்துவதற்கு அருள் என்று பெயர். அன்பின் விரிவு அருள் என்று சொல்லலாம். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்தது அருள். இந்த உலகத்து உயிர்கள் அது எதாக இருந்தால் என்ன, முல்லை கொடியாக இருந்தால் என்ன, அல்லது மயிலாக இருந்தால் என்ன, அனைத்தும் ஒன்று என்று கருதுவது அருள். அப்படி இல்லாத எது இல்லாத அன்பும் அருளும் நீங்கியவர்கள் எங்கு செல்வார்கள்? நரகத்திற்கு போவார்கள். அவர்களோடு நீ எப்போதும் நட்பு கொள்ளாதே, விட்டு விலகி குழவியை காக்கும் தாயை போல எல்லார் மீதும் அன்பு செலுத்தி நீ வாழ வேண்டும். அளிதோ தானே அது பெறலும் குறைத்து, பெறல் அரும் குறைத்து. அது இருக்கிறதே பெறுவதற்கு மிகுந்த அரிதானது தான். அதனை நாம் பெற்றுவிட்டால் இந்த பூத உடம்பு இந்த உலகத்தை விட்டு நீங்கினாலும் புகழ் அன்போடு
உன்னால் வாழ இயலும் என்று அவனுக்கு சொன்னதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்த புறநானூற்று பாடல் ஒன்று. அது எப்படின்னு கேட்டால், இந்த திணை பொதுவியல் திணை, பாடாந்திணை வரைக்கும் இருக்கிற திணைகளில் எது எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் விட்டதையெல்லாம் சொல்கிற திணை பொதுவியல் திணை. இதனுடைய துறை பொருண்மொழி காஞ்சி, நிலையாமை பற்றி பேசுவது. இந்த பாட்டும் அப்படி தான். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்னடா வயசாகி போய் இந்த வயதாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் எதுவுமே செய்யாமல் போயிடலான்னு வந்திருக்கியே, இப்படி போயிடலாம்னு நினச்சிருக்கிறப்போ இது செய்யலையே அது செய்யலையேன்னு வருந்தி என்ன பயன்? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ நல்லது செய்கிறியோ இல்லையோ அது வேற, கெட்டாராவது செய்யாமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாட்டு தொடங்குது பாருங்க. பல்சான்றீரே பல்சான்றீரே, பலவிதமான குணங்களை பெற்றிருக்கிற சான்றாண்மை உடையவர்களே அப்படின்னு கூப்பிடுறா. சான்றோர்கள் தான் கூப்பிடுறா. ஆனால் சான்றோர்கள் சான்றோர்களாக இருக்கிறார்களா? இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த பாட்டில் நரிவெறுத்தலையார் மிக அழகாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன? பல்சான்றீரே பல்சான்றீரே, பல்சான்றீரே அப்படின்னு கூட இதை தொனியை மாற்றி கேட்கலாம். நீ எல்லாம் சான்றாண்மை குணம் உடையவர்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஏன்? பின்னாடி இந்த வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன்னு சொல்ல வருகிற பொழுது முன்னாடி கூப்பிட்டது பல்சான்றீரேன்னு கூப்பிட்டா சரியா இருக்குமா? அப்போ என்ன இது? இதில் ரெண்டு பொருள் இருக்கு. என்ன? பல்சான்றீரே அதாவது சான்றாண்மை உடையவர்களே அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருந்தாலும் இகழ்ச்சி குறிப்பு தான் இதில் இருக்குது. அதனால பல்சான்றீரே பல்சான்றீரே, கயன் முள்ளன்ன நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பில் பல்சான்றீரே. இந்த பாட்டு பாருங்க. அதனால தான் இந்த பயனில் மூப்புன்னு சொன்னா பாருங்க, அதனால முன்னாடி சொன்ன பல்சான்றீரே இகழ்ச்சி குறிப்புன்னு அர்த்தம். ஏன்? பயனில் மூப்பு, தலையெல்லாம் நரைச்சு போச்சு, தலையெல்லாம் நரைச்சு போச்சு. இந்த தலை நரைச்சது மட்டும் பெருசு இல்லை, இந்த முதுமை வந்தது. அந்த முதுமை எப்படி தெரியுமா? பயனில் மூப்பு, எதற்குமே பயன்படாத மூப்பு, ஒரு காரியம் செய்ய முடியல, அப்பேற்பட்ட மூப்பு, பயனில் மூப்பு. பல்சான்றீரே பல்சான்றீரே, மீனோட முள்ள எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமோ அது மாதிரி உனக்கு நரமுடி வந்தாச்சு, தோலெல்லாம் சுருங்கி போயாச்சு. நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பில் பல்சான்றீரே. இப்போ என்னாச்சு தெரியுமா? ஒருத்தன் வந்து வெளில நிற்கிறான். அவன் கையில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? ஒரு படை ஒன்று வச்சிருக்கான். கனிச்சி கூர்ம் படை கடுந்திரல் ஒருவன். அவன் யாரு? கடுந்திரல் ஒருவன். அவன்கிட்ட ஒன்றும் வேலையே நடக்காது. அப்பா ஒரு 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு போயேன். அதனால்தான் அவன் யாரு? கடுந்திரல் ஒருவன். பிணிக்கும் காலை, உன்னை வந்து பிடிச்சி இழுத்துன்னு போறதுக்காக வந்து நிற்கிறான் யமன். இறங்குவீர் மாதோ, அப்பயாடா நினைச்சு பார்ப்ப. என்ன? ஐயோ இந்த உலகத்தில் பிறந்தேனே, இப்போ போறேனே, யாருக்கு நன்மை செய்யற மாதிரி வாழ்ந்தேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்று அப்போ நீ இறங்கி என்னடா பிரயோஜனம்? இறங்குவீர் மாதோ, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அப்பா சேரனே, உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். என்னது? நல்லது செய்தல் ஆற்றீராயினும், நீ நல்லது செய்யலையா, தீமை செய்யாம இரு. அல்லது செய்தல் ஓம்புமின். அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது எப்பேற்பட்டது தெரியுமா? எல்லோரும் உவப்பது, அதுதான் எல்லோருக்கும் இனிமையானது. அது மட்டுமல்ல, நல்லாற்றுப்படு நெறியுமாறு அதுவே. உன்னை நல்ல வழியில கூட்டிட்டு போறதும் அதுதான். எல்லோரும் உவப்பதும் அன்றி நல்லாற்றுப்படு நெறியுமாறு அதுவே. நல்ல வழியிலே ஆற்றுப்படுத்துவது எது தெரியுமா? இந்த உலகத்திற்கு நீ வாழ்கிற வாழ்க்கை பயனுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இதுல என்ன ஒரு அழகுன்னு கேட்டா, இந்த பாடலை பாரதி அப்படியே எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கொண்ட பாரதி அற்புதமாக பாடு. அப்படியே இந்த பாட்டு தான். இப்படியெல்லாம் வாழாம அப்படியே மேலே போயிடுற அந்த வாழ்க்கை வாழ்றியே, எதுக்கும் பயன்படாத வாழ்க்கை. அப்படி மனிதனை நீ வாழ்ந்து விட்டு போனால் அந்த வாழ்க்கையிலே இந்த உலகம் உன்னை எப்படி தெரியுமா அழைக்கும்? வேடிக்கை மனிதன் என்று அழைக்கும். மனிதருள் மாணிக்கம் என்று உன்னை அழைக்காது, உன்னை வேடிக்கை மனிதன் என்று அழைக்கும். இப்பொழுது நரிவெறுத்தலையார் பாடிய பாடலை மீண்டும் சொல்கிறேன்.
எப்படி சொல்கிறார்? பல்சான்றீரே பல்சான்றீரே கயன் முள்ளன்ன நரை முதிர் திரை கவுழ் பயனில் மூப்பில் பல்சான்றீரே கணிச்சி குறும்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். அதுதான் எல்லோரும் ஓப்பதும் அன்றி நல்லாற்றுப்படு நெறியுமாறு அதுவே என்று சொன்ன பாடலை அப்படியே பாரதி எடுத்துக்கொள்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்? மிக அற்புதமாக சொல்கிறான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தி என்று வாழ்க்கையிலே நல்ல விதமாக பிறருக்கு பயன்படுவது போல வாழ்கின்ற வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை என்று நரிவெருத்தலையார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதன்படி வாழ்வோம், உலகம் பயன்பெற நாம் எல்லா செயல்களையும் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த காரைக்குடி கம்பன் கழகத்து அருமை அண்ணன் பழ பழனியப்பன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.